அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயங்கள் கொடுக்கப்பட்டவர், இம்மை மறுமையினுடைய வாக்கியம் கொடுக்கப்பட்டவர் என்று சொன்னார்கள். அந்த 4 என்பது நன்றி செய்யும் உள்ளம், திக்ரில் நனைந்திருக்கக்கூடிய நாவு, சோதனையை தாங்கக்கூடிய உடல், ஒழுக்கத்திலும் கற்பிலும் சிறந்த மனைவி என்று இந்த 4 வகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பைஹக்கி என்கிற கிரந்தத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி செய்யும் உள்ளம் உள்ளபடியே ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கான அடையாளம். பலரும் நன்றி செலுத்துவதில்லை. ஏன் அவர்கள் நன்றி செலுத்துவதில்லை என்று கேட்டால், அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட இறை கொடைகளை, இறைவனுடைய நியாமத்துக்களை எண்ணி பார்ப்பதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், இறைவன் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் அவற்றை எண்ணிக்கையில் அடக்க முடியாது என்று சொல்லுகிறான். உண்மையில் அப்படித்தான். நாம் விடும் மூச்சுக்காற்று முதல் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் இறைவனுடைய அருட்கொடையால் நமக்கு நிகழ்கிறது. அதை எண்ணி பார்க்க தவறுகிற போதுதான் நாம் நன்றி செலுத்தாமல் போய்விடுகிறோம். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தங்கள் தோழர்களோடு வீதியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறார். உமர் அவர்கள் தன்னுடைய தோழரிடத்திலே அந்த பிச்சைக்காரரை காட்டி கேட்கிறார்கள், இவரிடத்திலே அல்லாஹ்வுடைய நியாமத் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வேலைக்கே அவருக்கு உணவில்லை, அவர் ஒரு எளிய மனிதர், பிச்சைக்காரர், இவ்விடத்திலே என்ன இறை கொடை இருக்க போகிறது, இறைவனுடைய நியாமத்துகள் இருக்க போகிறது என்று சாதாரணமாக பதில் சொன்னார். கலீஃபா உமர் ஃபாரூக் அவர்கள் கேட்டார்கள், இவர் ஒழுங்காக சிறுநீர் கழிக்கிறார் இல்லையா, இது உங்களுக்கு அருட்கொடையாக தெரியவில்லையா என்று கேட்டார்கள். கிட்னி நோய்களில் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே சிறுநீர் கழிப்பதை பற்றி பேசி இருக்கிறார்கள் சொன்னால், இன்றைக்கு அந்த நோய்கள் பெருத்து போன இந்த காலகட்டத்திலே சிறுநீர் கழிப்பது என்பது எவ்வளவு பெரிய வேலை, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளவு இலகுவாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் என்று எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிப்பறையை பயன்படுத்தி விட்டு வெளியே வருகிற போது ஒரு பிரார்த்தனை கற்றுக் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி, எல்லா புகழும் இறைவனுக்கு. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், எனக்கு நோவினை தரக்கூடிய விஷயங்களை என்னிடமிருந்து அவன் வெளியாக்கினானே, அப்படிப்பட்ட இறைவனுக்கு எல்லா புகழும் என்று இந்த பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த பிரார்த்தனையினுடைய பொருளை புரிந்து கொள்ளும் போது, இயற்கை உபாதைகளை கழிப்பது என்பது நம்முடைய செயல் அல்ல, அது இறைவன் செயல். இறைவன் நமக்கு மிக இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு பள்ளியை கடந்து போகிற போது ஒரு மனிதர் அங்கிருந்து கொண்டு துவா செய்கிறார். இறைவா, என்னை மைனாரிட்டி மக்களில் என்னை ஆக்குவாயாக, அதாவது குறைந்த ஜனத்தொகை உடைய மக்களாக என்னை ஆக்குவாயாகன்னு கேட்கிறார். இதனுடைய பொருள் புரியவில்லை. உமர் அவர்கள் அவரை அழைத்து கேட்டார்கள், ஆம் அப்படித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான், கலீலு மின் இபாதியஷ் ஷக்கூர், என் அடியார்களிலே ஆக குறைவான கூட்டத்தினர்கள் தான் நன்றி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். அந்த நன்றி உடைய வெகு சொற்பமான அற்பமான கூட்டத்திலே என்னையும் நீ ஆக்கு என்று நான் கேட்டேன் என்று அவர் சொன்னதாக ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நன்றி செய்யும் உள்ளம் கொடுக்கப்பட்டவர். இரண்டாவது, திக்ரிலே நனையும் நாவ். திக்ரு சொல்லும் நாவல்ல, நனையும் நாவ். ஒரு பொருள் எப்போது நனையும் என்று சொன்னால், 24 மணி நேரமும் அதை நினைத்து கொண்டே இருக்கிற போது, 24 மணி நேரம் அந்த பொருளின் மீது மையல் கொண்டிருக்கும் போதுதான் அது நனைந்தது என்கிற பொருள் படும். நான் எந்த அளவிற்கு திக்ரு செய்ய வேண்டும் என்று ஒரு நபி தோழர் ஒரு முறை நபியிடத்திலே கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் எல்லாம் உன்னை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நீ திக்ரு செஞ்ச. இவருக்கு வேலை இல்லப்பா, பைத்திய மாதிரி அல்லா அல்லான்னு சொல்லுவாரு, பைத்திய மாதிரி திக்ரு செய்வாரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கவுன்லெஸ், அதற்கு எண்ணிக்கை கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திக்ரை பற்றி திருமறையிலே சொல்லுகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் அதிகமாக என்று சொல்லுகிறான். அந்த அதிகத்திற்கு அளவு கிடையாது.
எனவே மக்கள் எல்லாம் பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திக்ரு செய்வது, அது திக்ரில் நனைந்த நாவு பெற்றிருத்தல், அது இம்மை மர்மையினுடைய வாக்கியங்களில் ஒன்று. மூன்றாவதாக சோதனையை தாங்கக்கூடிய உடல். உடலிலே ஏதாவது நோவு வந்து விட்டால் அதை தாங்குவதற்கான சக்தி வேண்டும். இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை கஷ்டமாகி போய்விடும். சமயங்களில் ஆண்டவனை ஏசக்கூடிய சூழ்நிலைக்கு கூட மனிதன் தள்ளப்பட்டு விடுவான். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இல்லாமல் சோதனையை தாங்கக்கூடிய உடல் கொடுக்கப்பட்டது என்பது ஒரு பெரிய வாக்கியம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிக்கிறோம். அவருடைய உடல் முழுக்க புண்கள், புண்கள் முழுக்க கிருமிகள், புண்கள் முழுக்க புழுக்கள். அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடலை அரித்து கொண்டு வருகிறது. கடைசியாக நாவை தொடும்போதுதான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், வான்த அர்ஹமுர் ராஹிமீன், ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வான்த அர்ஹமுர் ராஹிமீன். இறைவா, என்னை தீமை தொட்டு விட்டது, சோதனை தொட்டு விட்டது, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளர் என்று அப்போதுதான் சொல்கிறார்கள். எனக்கு நோய் வந்து விட்டது, என்னை நீக்கி, நோயை நீக்கி என்று கேட்கவில்லை. அந்த வாசகத்தை திருக்குரானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லுகிறான், ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வான்த அர்ஹமுர் ராஹிமீன். இறைவா, என்னை சோதனை தொட்டு விட்டது, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர் என்று சொல்லி நாவை தொட்ட போதுதான் அவர்கள் பிரார்த்தனையே செய்கிறார்கள். அதுவரைக்கும் கேட்கவில்லை. அவ்வளவு பொறுமை, அவ்வளவு பொறுமை என்று சொன்னால் அதை தாங்கக்கூடிய உடல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் கூட நாம் இறைவன் நமக்கு கொடுக்கிற வேதனைகளை, சோதனைகளை தாங்குகிற மனப்போக்கு நமக்கு வேண்டும். சின்ன தலைவலிக்கே தாழ முடியாமல் இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இதை தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கக்கூடிய சோதனைகளை ஏற்றுக்கொள்ளும் திடத்தோடு இந்த உடல் அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் அது இம்மை மறுமையினுடைய பாக்கியங்களில் ஒன்று. அடுத்து நாலாவதாக ஒழுக்கத்திலும் கற்பிலும் சிறந்த மனைவி. ஒரு மனைவி வாய்த்தால் அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, திருமணம் செய்து விட்டால் மார்க்கத்தின் பாதியை நீங்கள் எட்டி பிடித்து விட்டீர்கள், முழுமை பெற்று விட்டீர்கள். மீதி பாதியை இறைவனை அஞ்சுவதை கொண்டு நீங்கள் அதை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரிபாதியை நிவர்த்தி செய்யக்கூடிய திருமணம், அந்த திருமணத்தின் வழியாக கிடைக்கிற மனைவி, அது மனதிற்கு இதமாக, மனிதர்களுக்கு ஓப்பாக அது கிடைக்கும் போது உண்மையில் அது பெரிய பாக்கியம்தான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 4 கொடுக்கப்பட்டவர்கள்: நன்றி செலுத்தும் உள்ளம் வழங்கப்பட்டவர்கள், திக்ரில் திளைக்கிற நாவு கொடுக்கப்பட்டவர்கள், சோதனையை தாங்குகிற உடல் வழங்கப்பட்டவர்கள், கற்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த மனைவி கொடுக்கப்பட்டவர்கள், இம்மை மறுமையினுடைய வாக்கியங்களை பெற்றவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4ஐயும் பெற்று வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.